ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிவிப்பது. இன்னைக்கு என்ன ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் குரூப்பில் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் வந்து சுத்தமாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுது, ஆனால் நெட்டு ஸ்பீடாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுது, இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு நிறைய பேர் குரூப்லேயும் இன்பாக்ஸ்லையும் எவ்வளோ பேர் கேட்டாங்க. சரி, இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ரெண்டாவது, அது மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம அனுப்புகிற ஒரு மெசேஜ் இல்லை வேறு மற்றவங்க நம்மளுக்கு அனுப்புகிற மெசேஜை குரூப்பில் ஒரு 10, 50 பேரோ 100 பேரோ இருக்கிறோம் அப்படின்னா, அது யார் யார் பார்த்துருக்கா, யார் யார் படிச்சிருக்கா, யார் யார் கேட்டிருக்கா, எத்தனை பேருக்கு சென்ட் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு பார்க்கல அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோர் மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ப்ரௌசர் இருக்கும், அப்படி இல்லைனா குரோம் ப்ரௌசர் இருக்கும், ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிகே பியூர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் ஒரு நிமிஷம், நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏபிகே பியூர்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு முதலாவே பார்த்தீங்கன்னா ஏபிகே பியூர் காம் அப்படின்னு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சேம் ப்ளே ஸ்டோர் மாதிரி தான். ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ எல்லா அப்ளிகேஷனும் இதில் வந்து அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ளீட்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 2 அப்ளிகேஷன் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் முதல்ல வந்து நான் ஒரு நிமிஷம், இந்த சர்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நேம் ஆர் பேக்கேஜ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு தேடலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், இப்போ இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் அப்படி வந்து தேடுறேன், ஓகேங்களா. இது அங்கே பாருங்கள், நம்ம ப்ளே ஸ்டோரில் ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணால் இவ்வளோ விஷயம் கிடைக்கும். அதே மாதிரி தான் அங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் இருக்குது, மெசேஞ்சர் இருக்குது, ஃபேஸ்புக் லைட் இருக்குது. இதை நீங்கள் ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் லைட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் லைட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், நான் டவுன்லோட் ஏபிகே இதை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் ஆகிற நேரத்தோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து டவுன்லோட் ஆகும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் எப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துடும், கூகுள் ப்ளேஸ் அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு இருக்கும், உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் வந்து நம்பி தாராளமாக இது மூலிமா வந்து டவுன்லோட் பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து தேர்னாலும் சரி. இப்போ பாருங்கள், நான் வந்து உதாரணத்துக்கு நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம போய் நம்ம அதிகமாக சர்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டோம்னா, நம்ம வந்து ஃப்ரீ காலை தான் வந்து ஃபாரினில் இருக்கவங்களும் சரி, இல்லை ஊரில் நாட்டில் இருக்கவங்களும் சரி, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதான் தேடுவாங்க. இப்போ நான் பாருங்கள், இப்போ ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ கால் அப்படின்னு தேடுற மாதிரி இதில் நான் இதுலேயும் தேடுறேன். பாருங்கள், இப்போ ஃப்ரீ கால் அப்படின்னு தெரியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நம்ம டிங்டானும் டால்காட்டோன் எல்லா ஃப்ரீ காலும் நம்ம பாருங்கள், நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஒரு சில விஷயமும் பார்த்தீங்கன்னா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா லட்டு ஃப்ரீ கால் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப சக்கப்போடு போட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடையவே கிடையாது. ஆனால் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம், ஓகேங்களா. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த கவலையை வந்து விட்டுடுவீங்க. இது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டெப்பு தான். நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க, உங்ககிட்ட ஏதாவது குரூப் இருக்கும். இப்போ நான் வந்து பாருங்கள், இப்போ நம்ம தகவல் தரும் நண்பர்கள் நம்ம குரூப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் டைப் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஏதோ பாருங்கள், நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா மேலே பாருங்கள் ஐ சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும். அதை நான் இங்கே ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். யார் இங்கே பாருங்கள், 1 2 3 பார்த்தீங்கன்னா ஒரு 7 8 10 12 ஒரு 15 பேர்த்து பக்கமாக பார்த்துருக்குறாங்க. 87 பேர்த்துல பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஓகேங்களா. இவ்வளோ தான் விஷயம். அதாவது நான் சொல்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இல்லாமல்
யார் யார் படிச்சிருக்கிறா, யார் யார் கேட்டிருக்கா, யார் யார்கிட்ட போயிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப இலகுவான முறையில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். ஓகே பாய்.